அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மன் வ ஃபஹ்மன் யா ஃபத்தா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الصوم جنة مخالفها، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் இஸ்லாமுடைய மாதத்தில் 9வது மாதமாக இருக்கின்றது. இந்த மாதம் ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் இஸ்லாத்தின் கணக்கில் 9வது மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தில் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நாம் ஒன்று கூடி அதனுடைய எல்லா விதமான நன்மைகளையும் அடைவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால், அவன் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சொல்லப்பட்ட உடனே மிக சீக்கிரமாக வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்துபாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ அவர் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளையும் பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் எல்லோரும் ஜும்மாவுடைய தினத்தன்று சீக்கிரமாக வர வேண்டும். அப்படி சீக்கிரமாக வந்து யாரிடத்திலும் பேசாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் நாம் அமல் செய்து இன்னும்
நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் இந்த அமல்களை சொல்லி அவர்களும் இப்படிப்பட்ட நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட விஷயங்களை இங்கு சொல்லப்படுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு சலாமத்தாக வைத்திருக்கின்றான். அதற்காகவே அல்லாஹுக்கு நாம் பெரிய நன்றி கடனை செய்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், சென்ற வருடத்தின் இருந்த நபர்கள் இந்த வருடத்தின் இல்லை. இந்த வருடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய காலங்களில் நாம் இருப்போமா இல்லையா என்று சொல்ல முடியாது. ஆகையினால் கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில், இந்த ரமலானுடைய மாதத்தில் என்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் இருக்கின்றனவோ அத்தனை நன்மைகளும் நாம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட நியத்துகளை நாம் செய்ய வேண்டும், செய்து ஆக வேண்டும். ஏன் என்று சொன்னால், நம்முடைய சொந்த பந்தம் சென்ற ரமலானில் இருந்தது, ஆனால் இப்போடைய இந்த ரமலானில் இல்லையே என்று நாம் கவலை கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நசீப் அவ்வளவுதான். நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த நசீபை, அந்த பயன்பாட்டை நாம் சரியாக பயன்படுத்தி இந்த ரமலானுடைய நன்மைகள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அத்தனை நன்மைகளும் நாம் பெறக்கூடிய பாக்கியவன்களாக ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரத்தின் ரமலானுடைய சிறப்பு பற்றி நாம் பேசினோம். இந்த ரமலானுடைய மாதத்தின் பற்றி பேசினோம். இந்த வாரத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நோன்புடைய சட்டங்கள். ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த விஷயத்திற்கு முன்பாக அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கின்றது. நாம் வீடு கட்டுகிறோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த வீடு கட்டுவதற்கு முன்பாக நாம் ஒரு இன்ஜினியரிடம் போய் அந்த பிளானிங்களை எப்படி கட்டுவது, எதையெல்லாம் எங்கே போடுவது, எந்த இடத்தில் கிச்சன் ரூம் வைப்பது, எந்த இடத்தில் ரூம் வைப்பது, இப்படியாக நாம் பிளானிங் போட்டு செய்வோமா அல்லவா? அது போன்று நாம் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது, இந்த நோன்பு நாம் இருக்கப் போகிறோம். இந்த நோன்பு செய்வதற்கு முன்பாக அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்னவெல்லாம் நாம் தெரிந்து நாம் நோன்பு வைப்போம் என்று சொன்னால் அதற்குண்டான நன்மைகளை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு வாரி வழங்குவான். வெறுமனே அல்லாஹ் தஆலா நோன்பு வைக்க சொல்லிட்டான், அதனால் நாம் காலையிலிருந்து இரவு சாயந்தரம் வரைக்கும் பட்டினியாக இருந்து அதனுடைய நன்மைகளை கொடுத்துருவான் என்று சொன்னால் அப்படி அல்ல. நோன்பு என்பது அது எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த நோன்புக்கு உண்டான நன்மைகளை அல்லாஹ் தஆலா நானே ஒரு கூலியாக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றான். அந்த வகையில் அந்த நோன்பு இருப்பதற்கு முன்பாக அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அதை ஆராய்ந்து கேட்டு தெரிந்து வைப்போம் என்று சொன்னால் அதற்குண்டான அந்த நோன்புகளை எப்படியெல்லாம் வைக்க வேண்டுமோ அதன் பிரகாரம் நாம் வைப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டும் போது, ஃபமன் கான மின்கும் ஃபரீலன் மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர். யார் ஒருவர் அந்த ரமலானுடைய நாட்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது அதாவது பயணத்திலோ இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் நோன்பு விட்டுவிடட்டும், அதற்கு பிறகு மற்ற நாட்களில் இந்த நோன்பை கலாவாக செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் இன்னும் சொல்கின்றான், ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர் வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கின். அப்படி விடுபட்ட அந்த நோன்புக்கு பரிகாரமாக
ஒரு நபருக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த நோன்பு உடைய சட்டத்திட்டங்களை அறிந்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் அதன் பிரகாரம் நாம் நடப்பதற்கு ஒரு நல்வழியாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், நோன்பு யார் மீது கடமை என்று சொல்லித் தருகின்றார்கள். ஒரு 3 நபர்களை சொல்லித் தருகின்றார்கள். ஒன்று, அந்த நபர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். நோன்பு யார் மீது கடமை என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடத்தை சொல்லித் தருகின்றார்கள். முதலாவதாக ஒரு நபர் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன இருக்க வேண்டும்? முதலாக முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் மற்ற நபர்கள் அவர்கள் நோன்பு வைத்தாலும் சரி வைக்கவில்லைனாலும் சரி அவர்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை. ஆனால் முஸ்லிமாக நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலாக அவனுடைய அடிப்படை என்ன? முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லித் தருகின்றார்கள், வயதுக்கு வந்தவராக இருக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவன் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கட்டளை என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இரண்டாவதாக ஒரு நபர் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது தன்மை அவன் வயதுக்கு வந்தவராக இருக்க வேண்டும். அப்படி என்ன? அந்த இடத்தில் ஒரு கேள்வி வருகிறது, வயதுக்கு வரலன்னா நோன்பு வைக்கக்கூடாதா என்று சொன்னால் நோன்பு அவர்கள் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர அவர்களுக்கு வைக்க தேவையில்லை என்று சொல்லப்படவில்லை. ஒரு பயிற்சிகளமாக அந்த ஒரு சிறு பையன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த சிறு பையனுக்கு கடமை இல்லை நோன்பு. ஆனால் நோன்பு நோற்கலாமா என்று சொன்னால் நோன்பு நோற்கலாம். ஏன் நோற்கலாம்? அவனுக்கு ஒரு பயிற்சி கூடமாக இந்த வயதிலிருந்தே அவன் நோன்பு வைக்க ஆரம்பித்தான் என்று சொன்னால் அவன் வயதுக்கு வரும்போது அவன் சரியாக பார்த்து நோன்பு வைப்பான். அதற்காக ஒரு பயிற்சி கூடமாக அவன் எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக சொல்லித் தருகின்றார்கள், ஒரு நபர் நோன்பு வைக்க அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் அவன் புத்தி சுவாதியாக இருக்க வேண்டும். புத்தி சுவாதி என்று சொன்னால் அவன் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் என்று சொன்னால் அந்த விஷயத்தை நாம் ஆராய்ச்சி செய்து அவன் செய்கிறோம் அல்லவா? அது போன்று நோன்பு வைப்பதற்கு முன்பாக அவன் புத்தி சுவாதியானாக இருக்க வேண்டும். பைத்தியமாக இருக்கக்கூடாது. பைத்தியமாக இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு நோன்பு கடமை இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தன்மை நோன்பு வைப்பதற்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு 3 தன்மைகளே இருக்க வேண்டும் ஒரு நபருக்கு. ஒன்று முஸ்லிமாக இருக்க வேண்டும், இரண்டாவது வயதுக்கு வந்தவராக இருக்க வேண்டும், மூன்றாவது புத்தி சுவாதியான ஒரு நபராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு கடமை இல்லை அதையும் சொல்லித் தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், யாருக்கு கடமை இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதர் ஒரு பெண்மணி மாதவிடாய் காலத்தில் அவர்களுக்கு ஹைல் நிஃபாஸ் வருகிறது அல்லவா? மாதவிடாய் காலத்தில் அவர்கள் நோன்பு வைக்க தேவையில்லை. நோன்பு வைக்க தேவையில்லை. ஆனால் அவர்களுடைய காலங்கள் முடிந்து அதற்கு பிறகு மற்ற நாட்களில் அந்த கணக்கிட்டு எத்தனை நோன்புகளை விட்டார்களோ அந்த நோன்புகளை கணக்கிட்டு அவர்கள் வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவதாக சொல்லித் தருகின்றார்கள், நோன்பு நோற்பதற்கு சக்தி பெற்றவராக இல்லை என்று சொன்னால் அவர் நோன்பு வைக்க தேவையில்லை. உதாரணத்திற்கு சொல்ல போனால் ஒரு மனிதர் 100 வயது 90 வயதுக்கு மேலாக இருக்கின்றார். அவரால் நோன்பு வைக்க முடியவில்லை. அவரால் தாக்க பிடிக்க முடியாது என்று சொன்னால் அவர் வைக்க தேவையில்லை. ஆனால் அதற்கு வேற சட்டம் இருக்கின்றது.
அவரால் நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் விட்டுவிடலாம். ஆனால் அதற்கு வேற ஒரு சட்டம் இருக்கின்றது. என்ன சட்டம்? ஃபித்யாவாக கொடுக்க வேண்டும். ஒரு நபர் 90 வயது இருக்கின்றது, அவரால் நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த நபர் ஒரு நபரை கணக்கிட்டு அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 7 எளிய மக்களுக்கு ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு நாளைக்கு ஒரு உணவு கொடுக்க வேண்டும். அவருடைய சட்டம். அதே போன்று பயனாளியாக இருக்கின்றார், நோயாளியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நோன்பு வைக்க தேவையில்லை. மற்ற நாட்களில் என்ன செய்யலாம்? அவர் கணக்கிட்டு அந்த நோன்பை வைக்கலாம். அதன் பிரகாரம் பரிகாரமும் கொடுக்க வேண்டும். அந்த நோன்புக்கு பரிகாரமாக ஒரு நபருக்கு உணவளிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று எப்படிப்பட்ட நோய்? ஒரு மனிதர் நோயாளியாக இருக்கின்றார், பயணத்தில் இருக்கிறார், இவருக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு நபர் நோயாளியாக இருக்கிறார், அவர் நோன்பு வைக்கவில்லை. எப்படிப்பட்ட நோய் இருக்க வேண்டும்? அதையும் நாம் பார்க்க வேண்டும். வெறும் சளி இருக்கின்றது, ஜுரம் இருக்கின்றது, இதற்காக நான் நோன்பு வைக்க தேவையில்லை என்று சொன்னால் அப்படி அல்ல. அவர் எப்படிப்பட்ட நோய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நபர் இந்த நோயால நான் சாப்பிடவில்லை என்று சொன்னால் நான் மௌத்தாகி விடுவேன், நான் இந்த மருந்து சாப்பிடவில்லை என்று சொன்னால் நான் மௌத்தாகி விடுவேன் என்ற அந்த ஒரு காரணம் இருந்தால் மட்டுமே தான் தவிர அவருக்கு அனுமதி. வெறுமென ஜுரம் இருக்குது, சளி இருக்கிறது என்று சொல்லி நான் எனக்கு நோன்பு கடமை இல்லை என்று அப்படி போகக்கூடாது. இவரால் முடியாது, இந்த நோய் இருக்கின்றது, இந்த நோயினால் அவர் மருந்து சாப்பிட்டே ஆக வேண்டும், அப்படி சாப்பிடவில்லை என்று சொன்னால் அவன் மௌத்தாகி விடுவான் என்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே தவிர அவருக்கு நோன்பு விட்டு விடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லித் தருகின்றார்கள். இந்த பயனாளிக்காகவே சட்டத்திட்டங்களை அதிகமாக சொல்லித் தருகின்றார்கள். இந்த பயனாளி எந்த அளவிற்கு போனால் நோன்பு வைக்க தேவையில்லை. 130 கிலோமீட்டர் அவர் தூரமாக பயணம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் நோன்பு வைக்க தேவையில்லை. ஒரு நபர் பயணம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த பயணம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் 130 கிலோமீட்டர் அவர் தூரமாக போகிறார். அவர் என்ன செய்ய தேவையில்லை? நோன்பு வைக்க தேவையில்லை. அதற்கு பிறகு அவர் மற்ற நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? அவர் சக்தி பெற்ற பிறகு, அவர் வந்த பிறகு, பயணத்திற்கு பிறகு வந்த பிறகு அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த நோன்பை கலாவாக இருக்க வேண்டும். அதே போன்று நோன்பு வைக்க முடியாதவர்களுக்கு சட்டம் என்ன என்று சொன்னால், வயதானவர்கள் அவர்களால் நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் பரிகாரமாக ஒரு நபருக்கு அந்த ஒரு நோன்புக்கு பரிகாரமாக ஒரு நபருக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் முதலாவதாக சொல்லித் தருகின்றார்கள். ஒரு நபர் வேண்டுமென்றே இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்துக் கொண்டு மனைவியுடன் உடலுறவு கொள்கிறான் என்று சொன்னால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். நோன்பு முறிந்துவிடும் மட்டுமல்ல, அதற்கு இன்னும் சட்டத்திட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு நபர் வேண்டுமென்றே நோன்பு வைத்துக் கொண்டே தன்னுடைய மனைவியிடம் இல்லற விஷயங்களில் செயல்படுகிறான் என்று சொன்னால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். அதற்கு பரிகாரம் என்ன தெரியுமா? அதற்கு பரிகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஒரு நபர் அப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் செய்துவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை என்ன? அவனுக்கு பரிகாரம் என்ன? 2 மாதங்கள் ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரே ஒரு நோன்பு தான் அவன் தவறு செய்தான். ஒரே ஒரு நோன்பு வைத்துக் கொண்டு அவன் தன்னுடைய மனைவியிடம் தவறான செயல்கள் செய்துவிட்டான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு தண்டனையும் பரிகாரம் என்ன? ஒரு நபருக்கு, அதாவது ஒரு நோன்புக்கு பரிகாரமாக 2 மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும். அவன் ஒரே ஒரு நோன்பு தான் தவறு செய்தான்.
அவன் என்ன 2 மாதங்கள் நோன்பு தொடர்ச்சியாக வைக்க வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட தொடர்ச்சி என்று சொன்னால், ஒரு மனிதன் நோன்பு வைத்து அந்த தவறான செயல்கள் செய்து விட்டான், நோன்பு முறித்து விட்டான் என்று சொன்னால் அவன் 2 மாதம் தொடர்ந்து வைக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, அவன் ஒரு 10 நோன்பு தொடர்ந்து வைத்து விட்டான். ஒரு 10 நோன்பு தொடர்ந்து வைத்துவிட்டு அவனுடைய வேலையின் காரணமாக விட்டுவிட்டு அவன் வெளியூருக்கு சென்று போயிட்டு வந்து வைக்கலாமே என்று சொன்னால், அப்படி வைக்கலாமா என்று சொன்னால் அவனுக்கு அனுமதி இல்லை. திரும்பவும் 1 தான் கணக்கு அவனுக்கு. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்லித் தருகின்றார்கள், 60 நபர்களுக்கு உணவளிக்க வேண்டும். ஒரு மனிதன் நோன்பு வைத்துக் கொண்டு அவன் தவறான செயல்கள் ஈடுபட்டு நோன்பு முறிந்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு பரிகாரம் 2 விதமாக தரப்படுகிறது. என்ன? ஒன்று, அவன் ஒரு நோன்பு விட்டதற்காக 60 மிஸ்கின்களுக்கு உணவளிக்க வேண்டும். அதே போன்று 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும். அதே போன்று சொல்லித் தருகின்றார்கள், அதில் 1வது, வேண்டுமென்றே மனைவியுடன் உடலுறவு கொண்டு நோன்பு முறிந்துவிடும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் அவன் செய்ய வேண்டும். அதே போன்று நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்களில் 2வதாக சொல்கின்றார்கள், வேண்டுமென்றே சாப்பிடுவது. மறதியாக சாப்பிட்டு விட்டால் அதை பிரச்சனை இல்லை, அதை நீ தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வேண்டுமென்றே அவன் நோன்பு முறிக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டு அவன் செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கும் இதே தண்டனை தான். 3வதாக சொல்லி காட்டுகின்றார்கள், வேண்டுமென்றே குடிப்பது. அவனால் முடியல, அவனால் இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே தண்ணி குடித்து விட்டான் என்று சொன்னால் நோன்பு முறிந்துவிடும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், 60 மிஸ்கின்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த நோன்பு முறிக்கக்கூடிய அந்த காரியங்களில் 3 விஷயங்களை சொல்லிவிட்டு, இந்த 3 விஷயங்களை யார் செய்கின்றாரோ அவருக்கு இந்த 2 விஷயங்களை அவருக்கு கடமை. என்ன? 1வது, அவன் 60 மிஸ்கின்கள் 60 ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். 2வது, தொடர்ச்சியாக 2 மாதங்கள் அவன் நோன்பு தொடர வேண்டும். ஆனால் அந்த நோன்பு தொடர்ச்சியாக அவன் வைத்து விட்டான், இந்த ரமலானுடைய மாதத்தில் கணக்கிட செய்யுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதுவும் தெரிந்து கொள்ளுங்கள். நோன்பு காலத்தில் நீங்கள் நோன்பு வைத்தால் மட்டும்தான் அந்த ரமலானுடைய கணக்கில் வருமே தவிர, நோன்பு அல்லாத காலங்களில் நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு விட்டு விட்டேன் என்று சொல்லி மற்ற நாட்களில் கலாவும் செய்ய வேண்டும். ஆனால் ரமலானுடைய நன்மைகள் வருமா என்று சொன்னால் நிச்சயமாக வரவே வராது. அதற்காக தான் இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை நாம் பார்த்து ஆராய்ந்து அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்களை சொல்லித் தருகின்றார்கள். 10 விஷயங்களை சொல்லித் தருகின்றார்கள். அதில் 1வது, சாப்பிடுவது. சின்ன பொருளாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் நோன்பு முறிந்துவிடும். அதே போல குடிப்பது. சிறிய தண்ணி, கொஞ்சம் தண்ணி குடித்தாலும் சரி, அதிகமாக தண்ணி குடித்தாலும் சரி, அதாவது நோன்பு முறிந்துவிடும். 3வது சொல்லித் தருகின்றார்கள், மனைவியுடன் இல்லறவு கூடினாலும் நோன்பு முறிந்துவிடும். அதே போன்று 4வதாக சொல்லித் தருகின்றார்கள், ஒரு மனிதன் சுய இன்ப தேவை செய்து கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். அதே போன்று 5வதாக சொல்லித் தருகின்றார்கள், வாய் நிறைய வாந்தி எடுக்கிறார். ஒரு நபர் வாய் நிறைய வாந்தி எடுக்கிறார் என்று சொன்னால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். அதே போன்று பெண்களுக்கு ஹைல் நிஃபாஸ் வருகிறது என்று சொன்னால் அவர் அந்த பெண்மணி நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஹைல் நிஃபாஸ் வந்துவிட்டது என்று சொன்னால் அவருடைய நோன்பும் முறிந்துவிடும். மற்ற நாட்களில் கலாவாக செய்து கொள்ளலாமே, ஆனால் ரமலானுடைய மாதத்தில் அந்த நேரத்தில் அவர் நோன்பு இருந்து கொண்டு இருக்கும் போது அவர் மாதவிடாய் வந்துவிட்டது என்று சொன்னால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அதே போல கர்ப்பிணி பெண் டெலிவரி அதற்கு முன்பாக நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார், டெலிவரி ஆகிவிட்டது என்று சொன்னால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும்.
அதே போல ஒரு நபர் திடீரென பைத்தியமாகி ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவன் நோன்பாளியாக இருக்கிறான், திடீரென பைத்தியமாகிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். அதிகமான நேரம் மயக்கமேற்ற நிலையில் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். 10வதாக சொல்லி தருகின்றார்கள், நோன்பு வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறான் என்று சொன்னால், அவன் நோன்பு வைத்துக்கொண்டு அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறான் என்று சொன்னால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில் ஏறுகின்றார்கள். அப்படி ஏறும்போது ஒரு 3 தடவை ஆமீன் 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 என்று சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லி முடித்த பிறகு கீழே இறங்கிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எப்போதும் இப்படி நான் கேட்டதே இல்லையே, நீங்கள் ஏறும்போது 3 ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், முதலாவதாக யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவன் நோன்பு நோக்கவில்லையோ, அந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் செய்யவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதற்கு பதிலாக நான் ஆமீன் என்று சொன்னேன். ரமலான் மாதம் வந்துவிட்டது, அவன் நல்ல நற்காரியங்கள் செய்து அவன் நற்பயன் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட துஆக்களை செய்கிறார்கள். அப்ப என்ன சொல்கின்றார்கள், யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவன் நோன்பு நோக்கவில்லையோ, நற்காரியங்கள் செய்யவில்லையோ, பயனடையவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்று நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று இரண்டாவதாக ஆமீன் சொன்னீர்களே, அது என்ன காரணம் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், யார் ஒருவர் தன்னுடைய தாய் தந்தை அவர்களை பார்க்கவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொல்லித் தருகின்றார். மூன்றாவதாக சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் என் மீது ஸலவாத்து சொல்லும் போது யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன் என்று சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை எல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ரமலான் மாதம் வந்துவிட்டது. எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கின்றோம், டீ கடையில் பார்க்கின்றோம், நாஸ்டா கடையில் பார்க்கின்றோம். ஏன் இந்த அவலநிலை? கொஞ்சம் கூட நமக்கு ஒரு உறுத்தவில்லையா? ஒரு மாற்று மதத்த நபர்கள் கேட்கிறார்கள், இந்த மனிதர் முஸ்லிமாக இருந்து கொண்டு நோன்பு வைக்கவில்லை என்று மாற்று மதத்தவர்கள் கேட்கும் அளவுக்கு நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதுவாக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி கொடுத்தார்களோ, எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் நான் நடந்து வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.